டிஎம்கேல இருக்கிறவங்கலாம் கேவலமாக பேசுகிறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க, கொச்சையாக பேசுகிறாங்க அப்படின்னு டிவிகேவை சேர்ந்த நீங்கள் பேசலாமா? அரசியல் வாக்குவாதங்கள் இவ்வளோ தரங்கெட்டு போனதுக்கு காரணமே நீங்கள் தானே. இவங்க பேசுகிற அரசியலை ரெண்டாக பிரிக்கலாம். நம்ம வீடியோஸுக்கு அவங்க கொடுக்குற இல்லாஜிக்கல் ரிப்ளை வீடியோஸ், நம்ம வீடியோவுக்கு அவங்க போடுற கமெண்ட்ஸ். இதில் முதல்ல அவங்க போடுற கமெண்ட்ஸை பார்ப்போம். இவங்கெல்லாம் செருப்பு கோஷ்டிஸ். செருப்புனா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்களெல்லாம் பார்க்கும்போது 50 ரூபா கொடுத்து ஆம்பளை செருப்பு வாங்க வக்கு இல்லாம பொம்பளை செருப்பு போட்டு வந்திருக்க, நீங்க எல்லாம் நியாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அம்மாவை இழுத்து பேசுகிற கேவலமான வார்த்தைகளை போடும் அபியூசர் கோஷ்டிஸ். அடுத்து உடல் உறுப்புகள் மேல் வெறி கொண்ட கேவலமான கூட்டம். அடுத்து குடும்பத்தில் இருக்கவர்களை, முக்கியமாக பெண்களை இதுக்கு அனுப்பு என்று கூப்பிடும் கேவலமான அசிங்கமான கூட்டம். அடுத்து ஒரு கமெண்ட் பத்தாது எனக்கு, ஒவ்வொரு கமெண்ட்லையும் அசிங்கமாக திட்டுவேன் என்று சொல்லும் நபர்களின் கூட்டம். கமெண்ட்ஸ் இல்லாமல் டிஎம்ல வேற மிரட்டல். இதெல்லாம் ஒரிஜினல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து வந்த பதிவு மட்டும். ஃபேக் ஐடி அபியூஸ்லாம் எடுத்தால் அது ஒரு தனி குப்பை. இதில் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் என்னதுன்னா, ஒருத்தர் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இங்கே அசம்பிள் ஆகுங்க, அந்த தேவையில்லாத ரொம்ப கொச்சையான அந்த வார்த்தையை சொல்லி இவனை திட்டுங்க, இவன் இந்த ரீல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் இவனை திட்டிகிட்டே இருங்க அப்படின்னு. அடுத்து நம்ம ரீல்ஸுக்கு ரிப்ளை ரீல்ஸ் போடுவாங்கன்னு சொன்னோம்ல, அந்த ரிப்ளை ரீல்ஸில் ரிப்ளை எங்கே இருக்கு நம்ம தேட வேண்டியதாக இருக்கும். உங்கள் அண்ணன் இப்படி பண்ணாருன்றதுக்காக நம்ம ஒரு ரிப்ளை வீடியோ போட்டோம். அதுக்கு இந்த அக்கா, ஏண்டாடி பரட்ட மாட்டேன், போயிட்டு ஷாம்பு போட்டு முடி தாடி மூஞ்சி உன் அக்கிளு எல்லாத்தையும் போய் தேய்ச்சி கழுவி. என் முடியை திட்டுறதுலேருந்து தொடங்கி என் அக்குல கழுவுன்ற வரைக்கும் பேசுறீங்க. ஆனால் உலகத்திலேயே என் அக்குள் மேல் இவ்வளோ அக்கறை வைத்த ஒரே ஆள் நீங்கள் தான். இவங்க இதே மாதிரி தனிநபர் தாக்குதல் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தங்களை வச்சு எல்லாரையும் சொல்லாதீங்க, எல்லாரும் அப்படி இல்லை அப்படின்னு வருவீங்க இல்லையா? ருக்கோ ஜரா சபர் கரோ. எதுவுமே சரியில்லை, எங்க அண்ணன் வந்தா நொட்டிடுவார். வீடியோ போடுறதுக்கு முன்னாடி போய் குளி. எங்க அண்ணன் வந்தா நொட்டிடுவாரு. நீங்களே பட் கொஞ்சம் பல்ல தேய்ச்சிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் பேசுங்க, கப்பு தாங்க முடியலக்கா. ஐயோ போய் குளி, மூஞ்ச கழுவு, நாறுது. இதுதான் இவங்களால் இதுதான் பண்ண முடியும். இந்த பேட்டர்னுக்குள்ள தான் முக்காவாசி பேர் வருவாங்க. இதுதான் அவங்களுக்கு தெரிந்த புரிஞ்ச அரசியல். அவர் படத்துல இருக்கிற குறைகளை சொன்னாலே கடிக்க வருவாங்க. அவர் அரசியல் இருக்கிற ஃபால்ட்டை சொன்னா சும்மாவா விடுவாங்க? சரி, நம்ம அக்கௌண்ட்ல தான் இவ்வளோ அபியூஸ் நடக்குதா, மற்றதெல்லாம் போய் பார்ப்போம்னு பார்த்தா நம்மலாம் பரவாயில்ல, நம்மலாம் ஸ்மால் டு மீடியம் லெவல் அபியூசஸ் லெவல் தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு போயிட்டு இருக்கு. அதுவும் பெண்கள் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், அரசியல் பேசும் பெண்களாக இருந்தால் செத்திங்க. நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் பணியாமல் நம்ம கருத்தை பதிவு செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நான் இந்த பதிவை போடுறதுக்கான காரணம், இந்த அபியூஸ் இந்த இதெல்லாம் பார்த்து என் வீட்டில் இருக்கிறவங்க நம்ம நல்லா தானே இருக்கோம், நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன விடுப்பா அப்படின்னு சொல்லும்போது சரி கரெக்டு தான், இடம் கெட்டு போட்டோம், நம்ம பொழப்ப பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுதானே இந்த அபியூசஸோட வெற்றி. இதுக்கு தானே அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கமெண்ட் சொன்னேன்ல, இவன் திட்டுங்க, இவன் ரீல்ஸ் எடுத்துகிட்டு போகணும், விஜய் ஃபேன்ஸ்லாம் வாங்க அப்படின்னு ஒருத்தன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான்னா இதுதான் அவங்களுடைய பிளானே. என்கிட்டயும் நிறைய தோழர்கள் தோழிகள் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய கருத்தை பதிவு செய்யணும்னு போனால் இந்த அபியூசஸ்னால பயந்தே அதை போட முடியாமல் போகுது. இவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன கேட்பாங்க, ஒரு மாதிரி இவங்களுடைய கொச்ச வார்த்தைகளை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அப்படின்னு. நண்பர்களே, உங்கள் கருத்தை நீங்கள் போட நினைக்கும் போது இந்த வர்ச்சுவல் அபியூசர்ஸ் என்ன அபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தயக்கம் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவங்க அண்ணன் ஸ்டைல்லையே ஒன்று சொல்கிறேன். 1000 பேரை திட்ட அபியூசர்ஸ் தயக்கம் இல்லாமல் இருக்கும்போது உண்மையை பேசுகிற நம்மளும் தயக்கம் இல்லாமல் பேசணும். வாழ்க ஜனநாயகம்.